வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்பவே டேஸ்டியான மூலி பராட்டா நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி. மூலி பராட்டானா முள்ளங்கி பராட்டா. ஏற்கனவே வந்து ஸ்டஃப்டு மூலி பராட்டா வந்து ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் நான் அதோட லிங்க் தரேன், நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஸ்டஃப் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் யார் வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து டேஸ்ட்டான ஒரு மூலி பராட்டா இன்றைக்கி எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ சேர்த்துக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 4 முள்ளங்கி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 4மே வந்து நான் தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து இதை வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கணும் ஒரு கிரேட்டரில். ஸோ ஒரு கிரேட்டரில் வந்து யூஸ்வலி பெரிய சைஸு, மீடியம் சைஸ், அப்புறம் சின்ன சைஸ் பல் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சின்ன சைஸ் பல்ல தான் வந்து நல்லா வந்து ஃபைன் கிரேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சின்ன சைஸ் பல்ல வச்சுட்டு நான் 4 முள்ளங்கியை வந்து நல்லா வந்து கிரேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா முள்ளங்கியும் வந்து நல்லா வந்து கிரேட் பண்ணியாச்சு. அதிலேருந்து பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வேறு வந்திருக்கு வெளியிலலாம். ஸோ இது வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கலோஞ்சி இல்லைனா கருஞ்சீரகம்னு கூட சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கலாம். அப்புறம் முள்ளங்கிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக வந்து இதில் வந்து 2 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ 2 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இதில் சேர்த்துட்டு இப்போ மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே முள்ளங்கி இல்லாமல் முள்ளங்கிக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மாவுக்கு தனியாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எந்த தண்ணியுமே ஆட் பண்ணாதீங்க. முள்ளங்கிலே வந்து நிறைய தேவையான அளவுக்கு வந்து நீர் சத்து இருக்குது. ஸோ உப்பு சேர்த்ததும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ நல்லா வந்து இதுவே வந்து கை வச்சு பிசைஞ்சிக்குங்க. பாருங்கள், நான் துளி கூட தண்ணி சேர்க்கல. தண்ணி சேர்க்காமே பாருங்கள், மாவு வந்து ஸ்லைட்டாக வந்து வெட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமான ட்ரையான கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஸ்லைட்டாக வந்து சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம காய் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வாங்க சப்பாத்தி திரட்டிக்கலாம். நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை வந்து ட்ரையான கோதுமை மாவில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிட்டு அது மேலே கொஞ்சமாக ட்ரையான கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா ரவுண்டாக சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம். நம்ம நடுவில் வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு ட்ரையான மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி நல்லா ரவுண்டாக வந்து சப்பாத்தி போல் திரட்டிக்குங்க. அதை இப்போ பாருங்கள், இது வந்து திரட்டி ரெடியாக இருக்குது. வாங்க இது வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு தோசைக்கல் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடான கல் வந்து நம்ம திரட்டி வச்சுருக்க மூலி பராட்டா வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம நல்லா எண்ணெய் விட்டு நல்லா 2 பக்கமாகவும் திருப்பி போட்டு நல்லா வந்து செவக்கிற வரைக்கும் நல்லா பராட்டா வந்து வேக வச்சுக்கலாம். ஸ்லைட்டாக வந்து வேக ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி வந்து பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு நம்ம மூலி பராட்டா. அதுக்குள்ளே இருக்கிற முள்ளங்கியோட வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. வேகும் போது பாருங்கள் 2 பக்கமாக வெந்து நல்லா மூலி பராட்டா வந்து வெந்து ரெடியாக இருக்குது. வாங்க இது வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப கன்வீனியண்ட்டான, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய மூலி பராட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.